என் குருவால் இந்த அமைதியை, இந்த ஆனந்தத்தை நான் அடைந்தேன். எனக்குள் ஒரு நிறைவு இருக்கிறது. அந்த நிறைவை எனக்குள் ஏற்படுத்தியது என் குருநாதர். ஒரு குருவை கெட்டியாக பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக பரம சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கலாம். குருவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். குருவை நேசித்தவனுக்கு எந்த குறையும் இல்லை. கடவுள் கோபித்துக் கொண்டால் குரு காப்பாற்றுவார். குரு கோபித்துக் கொண்டால் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. கடவுளையும் விட உயர்வான இடத்தில் இருப்பவர் குரு. தாயை விடவும் அதிகமான அன்பு செய்பவர் குரு. தந்தையை விடவும் ஞானகாரகர் குரு. நண்பனை விடவும் மிக நெருக்கமானவர் குரு. கடவுளை விட குரு பெரியவர், அத மறந்துடாத. அது எப்படி சாமி? குருங்கிறவரும் நம்மள மாதிரி மனுஷர் தானே? மனுஷர் தான், ஆனா கடவுள் இந்த கலியுகத்துல நேர்ல வந்து வழிகாட்ட மாட்டார். குரு மூலமா தான் வழிகாட்டுவார். குருனா இருளை நீக்கிறவர்னு அர்த்தம். எவன் ஒருவன் தான் குருவை பெருசா மதிக்கிறானோ அவன் மிக பெரிய மனுஷனாகியே தீர்வான். நீ எப்படி விட்டாயோ அப்படியே ஆகட்டும் என சரணாகதி அடைவதுதான் பக்தி. தனக்கு என்று எதுவும் இல்லாவிட்டாலும் மனதின் அழுக்குகள் நீங்கி அது கண்ணாடி போல் சுத்தமாக இருக்கும். அப்போது நிறைந்த ஆனந்தமாக இருக்கலாம். எனக்கென்று ஒன்றுமில்லை என்று யாரிடம் சரணாகதி செய்தாலும் அப்புறம் நற்சிந்தனைகள்தான் அதன் முடிவான பலனாக வருவது மோட்சம்தான். உலகில் உள்ளது ஒரே ஒரு சூரியன்தான். கையிலே நாம் சிறிது நீர் எடுத்துக்கொண்டு நல்ல வழுவழுப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு துளி நீரிலும் பிரதிபிம்பமாக ஒரு சூரியன் தெரிகிறது. அவையெல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும் அநேக சூரியன்கள் இருப்பதாக ஆகாது. சூரியன் ஒன்றுதான். இதை போல்தான் உலகிலுள்ள ஜீவராசிகளுக்குள் சிறியதாக மினுமினுக்கின்ற அறிவொளி அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் பிரதிபலிப்புதான். அந்த ஒரே வஸ்துதான் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத். அது என்பது தத் என்றால் தூரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது என்று பொருள். அது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் தூரத்திலும் அருகிலும் எல்லாமாய் இருப்பது அதுதான். அது நீயேதான். தத்துவம் என்கிறது வேதம். அகண்டமாக இருக்கிற பரமாத்மாவை உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் செய்து கடைசியில் நிர்குண தியானம் செய்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது. துக்கம் பயம் எதுவுமே இராது. பரம சாந்தி தான் இருக்கும். இதுதான் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் உபனிஷத மரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்த பழம். ஆனால் கனிந்த பழமாக ஆகும் வரையில் பூஜை ஜபம் எல்லாம் இருக்க வேண்டும். பகவத் பாதர் அருளியபடி உருவ வழிபாடு பூஜை ஜபம் செய்து கனிந்த பழமாக பக்குவம் அடைந்து பரமசாந்தி பெறலாம்.